பிரதமர் மோடியின் கோவை வருகையை முன்னிட்டு 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு உள்ளது. தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். PM கிசான் திட்டத்தின் கீழ் ரூபாய் 18,000 கோடி உதவித்தொகையை கொடிஷியா மைதானத்தில் பிரதமர் மோடி இன்று வழங்குகிறார். இயற்கை விவசாயத்தில் சாதனை படைத்த விவசாயிகளுக்கு விருது வழங்கி கௌரவிக்கிறார் பிரதமர் மோடி. பிரதமர் மோடியை வரவேற்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செல்லவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தல் நெருங்கும் நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பிரதமர் மோடியின் வருகையை முன்னிட்டு மாநகர காவல்துறையினர் பாதுகாப்பு ஒத்திகை நடத்தி வருகின்றனர். தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பிரதமர் மோடியின் கோவை வருகையை முன்னிட்டு 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு உள்ளது. PM கிசான் ரூபாய் 18,000 கோடி உதவித்தொகையை கொடிஷியா மைதானத்தில் பிரதமர் மோடி இன்று வழங்குகிறார். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன், தகவல்களை பகிரலாம். வணக்கம் வினிதா. கோவையில் இன்று நடைபெறும் இயற்கை வேளாண் மாநாட்டில் விவசாயிகளுக்கு ரூபாய் 18,000 கோடி நிதி பிரதமர் மோடி வழங்குகிறார். பிரதமர் மோடி ஒருநாள் பயணமாக இன்று கோவை வருகிறார். கோவை கொடிஷியா வளாகத்தில் தமிழ்நாடு இயற்கை வேளாண்மை கூட்டமைப்பு சார்பில் நடைபெறவுள்ள தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாட்டை அவர் தொடங்கி வைக்கிறார். இதற்காக ஆந்திரா மாநிலம் புட்டவர்த்தியிலிருந்து விமானம் மூலம் இன்று கோவை விமான நிலையத்திற்கு மோடி வருகிறார். இங்கு அவருக்கு தமிழக கவர்னர் RN ரவி மற்றும் அரசு அதிகாரிகள் வரவேற்பு அளிக்கின்றனர். பின்னர் அவர் இங்கிருந்து கார் மூலம் மாநாடு நடைபெறும் கொடிஷியா வளாகத்திற்கு பிற்பகல் 1:30 மணிக்கு செல்கிறார். அங்கு தென்னிந்திய இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இதையடுத்து பிரதமர் மோடி இயற்கை வேளாண் மாநாட்டை தொடங்கி வைத்து ஆண்டுக்கு ரூபாய் 6,000 உதவித்தொகை வழங்கும் PM கிசான் திட்டத்தில் 21வது தவணையாக 9 கோடி விவசாயிகளுக்கு ரூபாய் 18,000 கோடி உதவித்தொகை வழங்கி பேசுகிறார். இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 21,80,024 விவசாயிகள் பயனடைகின்றனர். இதில் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த 44,837 பேர் பயனடைகின்றனர். விவசாயத்தில் சாதனை படைத்த விவசாயிகளுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கிறார். அதன் பிறகு இயற்கை விவசாயம் செய்து வரும் விவசாயிகள் மற்றும் விஞ்ஞானிகளுடன் அவர் கலந்துரையாடுகிறார். அதைத் தொடர்ந்து அவர் இயற்கை விவசாயிகள் சார்பில் அமைக்கப்பட்ட அரங்குகளில் விவசாய உற்பத்தி பொருட்கள் பார்வையிடுகிறார். இந்த நிகழ்ச்சிகள் முடிந்து கொண்டு பிற்பகல் 3:30 மணிக்கு கோவை விமான நிலையம் செல்லும் பிரதமர் மோடி அவருக்கு இங்கிருந்து விமானம் மூலம் டெல்லி செல்கிறார். இந்த மாநாட்டில் தமிழகம், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான இயற்கை விவசாயிகள் கலந்து கொள்கின்றனர். மாநாட்டில் பங்கேற்க வரும் பிரதமர் மோடிக்கு 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மாநாடு நடைபெறும் கொடிஷியா வளாகம் முழுவதும் பிரதமரின் தனி பாதுகாப்பு படையினர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. அங்கு 24 மணி நேரமும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தவிர மாநாடு நடைபெறும் பகுதி உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் ட்ரோன் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோவை அவினாசி சாலையிலிருந்து கொடிஷியா வளாகம் வரை போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரதமர் மோடி வருகை தொடர்பாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஆய்வு செய்ய தமிழக சட்டம் ஒழுங்கு கூடுதல் DGP டேவிட்சன் தேவாசீர்வாதம் நேற்று காலை கோவை வந்தார். அவர் கோவை ஆணையர் அலுவலகத்துக்கு சென்று பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக ஆலோசனையும் நடத்தினார். இதில் காவல் உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். கோவை விமான நிலையத்திலிருந்து கொடிஷியா வளாகம் வரை பிரதமர் மோடியின் கார் செல்லும் பகுதிகளில் நேற்று மாலையில் பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட்டது. பிரதமர் தனிப்பிரிவு பாதுகாப்பு படையினர் மற்றும் கோவை மாநகர போலீசார் இணைந்து ஒத்திகை நடத்தினர். அப்பொழுது பிரதமர் காரில் செல்லும் பொழுது பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்வது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்த மாநாட்டில் கவர்னர் RN ரவி, மத்திய அமைச்சர் L முருகன், தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் MLA, பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், தமிழக அனைத்து உழவர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் TR பாண்டியன், தமிழ்நாடு உழவர் உற்பத்தியாளர்கள் நிறுவனங்களின் கூட்டமைப்பு தலைவர் வாலை கருப்பையா, இந்திய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் பாரிவேந்தர் உட்பட பலர் கலந்து கொள்கின்றனர். முன்னதாக கோவை விமான நிலையத்தில் பிரதமர் மோடிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாமக தலைவர் TK வாசன் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் வரவேற்பு கொடுக்கின்றனர். இந்நிலையில் இன்று காலை பிரதமர் வரும் விமான நிலையத்தில் இருந்து பிரதமரின் கான்வாய் செல்வது குறித்து சோதனை ஓட்டமானது நடைபெற்றது. வினிதா.
தகவல்களுக்கு நன்றி ஞானசேகரன்.